இதயமலை கோவில் என்று தேவி என்று கேட்கவில்லை உயிர் உள்ளவரை பாடிடுவே உங்கள் நினைவெனக்கு மறக்கவில்லை நினைவெனக்கு இதயமலை கோவில் என்று கேட்கவில்லை உயிர் உள்ளவரை பாடிடுவேன் உங்கள் நினைவெனக்கு மறக்கவில்லை நினைவெனக்கு நாட்டுக்கு சென்று சந்தோஷமா வாழ்வாங்க மனக்கோட்டை கற்பித்திருந்தது எங்கள் மனக்கோட்டையில் மண்கோட்டையை மாற்றி விட்டாயி ஐயா மாற்றி விட்டாயி ஐயா நான் என்ன தவறு செய்தோம் நாங்கள் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் எங்கள் எதற்காக நன்மை கொடுக்க வேண்டும் ஐயா எங்கள் எதற்காக நன்மை கொடுக்க வேண்டும் ஐயா இடத்திலிருந்து என் காதலை பிரித்து விட்டாயே என் மனைவி கொண்டு விட்டது ஐயா பஞ்சகேத்து யாகம் செய்து கொண்டிருக்கிறேன் மும்மூர்த்தி தியாகம் என கடக்கமாக வேண்டும் என்று 100 நரபலி கட்டா அதில் 98 நரபலி கொடுத்து மிஞ்சி இருப்பது 2 நரபலி அந்த 2 நரபலி எப்படி இருக்க வேண்டும் சதியம் பதியமாக இருக்க வேண்டும் என்று அந்த அம்மன் உரைத்தார் ஏடி வந்து கடற்கரை ஓரமாக ஆடி பாடிக்கொண்டிருக்கிறது உன் காதலை கொண்டு குவித்து விட்டேன் மிஞ்சி இருப்பது நீ ஒருவர் உன்னையும் பறிகொடுத்து விட்டால் என் யாகம் நிவர்த்தியாகிவிடும் மும்மூர்த்தி தியாகம் என கடக்கமாகிவிட்டார் ஆகினால் பலிபடி தலையை போடுறான் இவளை முதல்ல அப்புறப்படுத்துக்கடா நெருங்கி விட்டது ஆகினால் பலிபடி தலையை போட்டு கருணை உள்ளம் படைப்பதற்கு நானாடா பிறந்திருக்கிறேன் அந்த மும்மூர்த்தி அடக்கமாக வேண்டும் ஆகினால் மிஞ்சி இருப்ப நீ ஒருவனை பலி கொடுத்து விடும் பலி தலை போடு அப்படி வளர்ந்து தலை போட்டு தான் ஆகிவிட்டுமா உண்மை என் உயிருக்கு ஊராக பழகி இயற்கை காதலி என்னுடைய வடிவையை விட்டு விழுந்து விட்டான் அந்த அவனுக்கு நரம்பை கொடுத்து விட்டது அவனை விழுந்த பிறகு நான் எதற்காக உயிரோட வாழ வேண்டும் ஐயா என்ன நரம்பை கொடுத்து விடலையா இந்த பாவி என்ன நரம்பை கொடுத்து விடலையா நரம்பை கொடுப்பதற்கு முன்பதாகி ஒரே ஒரு முறை கடைசியாகி அந்த அம்மனை மனதார வணங்கிக் கொள்கிறதையா தூக்கு மேடைக்கு போனாலும் அவனுடைய இறுதி ஆசை ஏதாவது இருக்காது நிறைவேற்றிய பிறகுதான் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார்கள் வாழ்வார்கள் கடைசியாக நீ வணங்கக்கூடிய தெய்வத்தை கடைசியாக அதற்கு நீதான் வழிவகுக்க தாயி அம்மா கங்கை அம்மன் கோவிலுக்கு திருநாளா அவர் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரப்பூ மாலையிலே தோரணமா அவன் சிங்கார மேனி என்றும் ஊர்வலமா கங்கை அம்மன் கோவிலுக்கு திருநாளா அவர் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா அம்மன் கோவிலுக்கு திருநாளா அவர் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா
சிங்கார பவனி எங்கும் ஊர்வலமா கங்கையம்மன் கோவிலுக்கு திருநாளா அவன் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா ஆளோடு பன்னீரும் அபிஷேகமா பொன்னேரி மலர்களிலே அலங்காரமா ஆளோடு பன்னீரும் அபிஷேகமா பொன்னேரி மலர்களிலே அலங்காரமா ஆளோடு பன்னீரும் அபிஷேகமா பொன்னேரி மலர்களிலே அலங்காரமா மங்கள குங்குமத்தில் திலகமா மங்கள குங்குமத்தில் திலகமா மங்கள குங்குமத்தில் திலகமா அவன் மஞ்சளிலே ஆனந்தத்தை மங்களமா கங்கையம்மன் கோவிலுக்கு திருநாளா அவன் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா அந்த தெய்வத்தை வருகிறார் என்று காப்பாற்றுகிறார். திருத்தூண கையை கொண்ட திருத்தூணியா திக்கட்டு பவனி வரும் கங்கையம்மனா மங்கள வாழ்வழிக்கும் தேவியா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரப்பூ வாசலிலே தோரணமா சிங்கார பவனி எங்கும் ஊர்வலமா கங்கையம்மன் கோவிலுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா அந்த அம்மனை மனதார கடைசியாக ஒரு முறை வேண்டி விட்டேன். என் காதல் என்னை விட்டு பிறந்த பிறகு என் முறை தொட்டு தாரகத்தை மனைவியை விட்டு பிறந்த பிறகு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து நீ என்னையா செய்ய போகிறேன் ஆகட்டும் என் மனைவி சென்றதுக்கு நான் செல்கிறேன் என் நரவை கொடுத்துள்ளேன் தாயே, என் கட்டவன் மரத்தை கொண்டு வந்து இந்த நரம்பலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மா வெட்டுவேன் 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 கங்கைமணி பார்த்த மனைவி போல வெட்டுவேன் 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 தாயே, அருள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? தாயே, நீ கேட்ட பிரகாரம் நரபலிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். பலி நரபலியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மை. அறுக்கர் முந்தை அறுபத்தி இருப்பார்கள். அம்மா. சரியாக இருக்கிறது. ஐ. அன்று வருத்த நிறுத்தில பெரும் சபைக்கிலே முன்னிறுத்தி நான் என்ன கேட்டேன்? அம்மா, நரபலி கேட்டீர்கள். அந்த நரபலி 98 முடிந்தவுடன் உண்மை. 99 100 அந்த இரண்டு நரபலிகளும் எப்படி இருக்கும் என்று உரைத்தேன். சதியம் பதியமாக இருக்கும் என்று உரைத்தீர்கள். 32 லட்சத்தோடு இருக்கும் என்று உரைத்தேன். உண்மை. அப்படி இருக்க சமயத்திலே நரபலியை கொடுத்து விட்டார். ஆனால் அப்பொழுது நான் என்ன உரைத்தேன்? உன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட யாராகிலும் நீ பலி கொடுத்தால் அன்றே உனக்கு மரணம் என்று உரைத்தேன். உண்மை தாயே. ஆனால் இப்பொழுது உன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் நீ பலி கொடுத்து நிற்கின்றார்கள். என் ரத்த சம்பந்தப்பட்டவன் நான் பலி கொடுத்தேனா? தாயே, என் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. தெரியாது. உண்மை. பலி கொடுக்கவில்லை. கொடுக்கவில்லை. நீ கேட்ட பிரகாரம் 32 லட்சம் இருந்த நரபலி தான் கொடுத்திருக்கிறேன். சரி, ஆகட்டும். இதற்கு முன்பதாக கொடுத்தாலே ஒரு பெண்ணை 99வது நரபலி கொடுத்து அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் யார் என்று தெரியுமா? யாரு தாயே? அது தெரியாமல் பலி கொடுத்து விட்டேன் என்று என்னிடத்தில் வீரத்தோடு பேசுகின்றாயே. 32 லட்சம் மனித அழகாக இருந்தால் சரி, ஆகட்டும். அந்த பெண் யார் என்று தெரியுமா? யாரம்மா? ஒரு நேரத்தில் உனக்கு ஒரு பெண் பிறந்தது. உண்மை. ஒரு சிறு குழந்தையாக விட்டது, பெண் குழந்தையாக பிறந்தது. கலை காதலன் 723 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணணும்.